வணக்கம் சொந்தங்களே. இந்த பர்டிகுலர் சீரியஸில் சமையல் பொருட்கள், அதாவது குக்கிங் ஒக்காபுலரி, இந்த சீரியஸில் நம்ம ஸ்பைசஸ் பற்றி, அதாவது மசாலா பொருட்களை பற்றி பார்க்கலாம், அதோட ஆங்கில வார்த்தைகள். ஸோ முதல்ல நம்ம ஸ்பைசஸில் மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். மஞ்சள் டர்மரிக் அப்படிம்போம். TURMERIC, டர்மரிக். அப்புறம் துளசிக்கு ஆங்கில வார்த்தை பேசில், BASIL, பேசில். கறிவேப்பிலை, கரி லீஃப், CURRYLEAF, கரி லீஃப். பூண்டு, கார்லிக், பூண்டை நம்ம கார்லிக்னு சொல்லுவோம், GARLIC, கார்லிக். அப்புறம் we have ginger, GINGER, ஜிஞ்சர், இஞ்சி. அடுத்து நம்ம கொஞ்சம் சீட்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம பெருஞ்சீரகத்தை ஃபெனல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், FENNEL, சீட்ஸ், பெருஞ்சீரகம். அதுபோல் கசகசாவை பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், POPPY, பாப்பி சீட்ஸ், அது கசகசா. எள்ள செசமி சீட்ஸ்மோ, SESAME, செசமி சீட்ஸ், எல். கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், கடுகு மஸ்டர்ட், MUSTARD, மஸ்டர்ட் சீட்ஸ். சீரகத்தை குமின் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், CUMIN, குமின் சீட்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம ஏலம், கிராம்பு, பட்டையெல்லாம் பார்க்கலாம். சின்னமன், CINNAMON, சின்னமன், லவங்கப்பட்டை. கிராம்பு க்ளோவ், CLOVE, க்ளோவ். ஏலக்காய் காடமம், CARDAMOM, காடமம். புதினா மின்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம், புதினா இலை இருக்குல்ல, அது மின்ட் லீவ்ஸ், MINT, மின்ட், LEAVES, லீவ்ஸ். நம்ம மிளகு, அது பெப்பர் அப்படிம்போம். நம்ம மிளகை நம்ம திரிச்சோம்னா கிரவுண்ட் பெப்பர்னு சொல்லலாம், இல்லை முழுசாக இருந்ததுன்னா பெப்பர் கார்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மிளகு பெப்பர். ஸோ இது கொஞ்சம் வெள்ளையாக இருந்ததுன்னா நம்ம அதை ஒயிட் பெப்பர்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெந்தயம். வெந்தயத்தை ஃபெனுக்ரீக், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், FENU, கிரீக், GREEK, வெந்தயம். பெருங்காயம், அது கொஞ்சம் வித்தியாசமான வேர்ட் தான் அதுவும், அசஃபோட்டிடா, ASAFOETIDA, அசஃபோட்டிடா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி. கொரியாண்டர், CORIANDER, கொரியாண்டர். ஸோ அது கொத்தமல்லி. பே லீஃப் பிரியாணி இலை, ஸோ BAY, லீஃப், அது இலை. ஸோ அடுத்தது மிளகாய் சில்லி நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. கிரீன் சில்லி, ஸோ அது பச்சை மிளகான்னு நம்ம சொல்றது. அதே நம்ம காஞ்ச மிளகாய ரெட் சில்லி, ஸோ RED, ரெட் சில்லி. நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.